இன்றைக்கு பார்க்க போற சத்தியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. கர்த்தரிடத்தில் இப்ப சொல்லுவான் பாருங்க, அம்மா அம்மாருக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுக்கும் போது பாத்திருமா, புருஷன்கிட்ட சொல்ல மாட்டாங்க பாத்திருன்னு. நல்லா கவனிங்க, மாமியார்கிட்ட பாத்திரு அப்படின்னு சொல்ல பார்ப்போம். போற வீட்டுல மாமியார்கிட்ட பார்த்து நடந்துக்கோ. ஏன்னா ஒவ்வொரு மாமியாருடைய குணங்கள் வித்தியாசமானது. அந்த குணத்துக்கு ஏற்றபடி நடந்துக்கோ, பேசு, பழகு. ஒரு முறை ஒரு பெண் தான் அம்மாவுக்கு போன் பண்றா, அம்மா நான் ஒரு பெரிய நரகத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேன், என் மாமியாரு சரியில்லை, காலையில் எழுந்த உடனே கத்திக்கிட்டே இருக்கிறாம்மா, அவ வாயை கட்டுவதற்கு ஏதாவது வழி சொல்லுமா. டீ போட சொல்றா, டீ போட்டா சரியில்லைன்றா, சக்கரை இல்லைன்றா, தண்ணியாகுதுன்றா. ஐயோ, ஒவ்வொரு நாளும் நான் படாத பாடுபடுறேன் என் மாமியார் கிட்ட. சரியம்மா, நான் சாமியார் கிட்ட போயிட்டு வந்தேன், அவர் ஒரு பாட்டில் கொடுத்தாரு, ஒன்னும் இல்லை, உன் மாமியார் கத்தும் போது வாயில ஊத்திக்கோ, உன் வாயில ஊத்திக்கோ. தொடர்ந்து எவ்வளவு நேரம், ஒரு வாரம் அப்படி செய்ய போதும். அதே போல அவ மாமியார் காலு கத்த தொடங்கும், நம்ம அந்த பாட்டில இருந்து வாயில ஊத்திக்குது. மாமியார் ஒரு வாரம் பார்த்து 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 சலிச்சு போய் சத்தம் போடுவதை விட்டுட்டான். என்னடா நம்ம தான் கத்துறோம், அவன் அமைதியாகிறான்னு சொல்லிட்டு மாமியாரும் விட்டுட்டான். இப்போ உடனே நல்ல அன்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார், ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. உடனே அம்மாவுக்கு போன் பண்ணி, அது என்னம்மா மருந்து? இல்லடாம்மா, ஜபம் என்ன, நீ அமைதியா இருந்தா அமைதியா இருக்க மாட்ட, அவ வயலே போய் வாயில ஊத்தி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு. ஆனா இன்றைக்கு நமக்கு தீர்வு என்னன்னா, நம்ம பண்ற ஜபத்துக்கு பதில் ஜபம் தான். நம்ம எவ்வளோ ஜபிக்கிறோம்ல, கடவுள்கிட்ட எவ்வளோ கேட்கிறோம், அந்த ஜபத்துக்கு நமக்கு பதில் வரணும். அந்த பதில் வந்தாதான் நம்மளுக்கு ரிசல்ட். நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம நேசிக்கிறாரு. யோசிங்க, ஒரு அன்பு பாஸ் அதிகமா நமக்கு வரும். நம்ம ஒரு பிரச்சனை சொல்லும்போது என்ன பண்றோம்னா, நம்ம மனசை கொண்டு போய் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம கடவுளை கேட்கிறோம். ஆனா அந்த சங்கீதக்காரர் சொல்லும் போது, உன் ஜபத்துக்கு பதில் வரணும்னா, உன் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறேன்னு சொன்னா, கொடுக்கணும்னு சொன்னா, நீ மனமகிழ்ச்சியா இருன்றார். அப்படின்னா உங்க மனச, உங்க ஆவிய, உங்க மன நிலைமைய மகிழ்ச்சியா பார்த்து கொள்ளுங்க. கையை தட்டுங்க பார்க்க. அதுதானே பாஸ்டர் முடியாது. எப்போ கையில தாலி கட்டணும் அப்பயே முடிஞ்சிச்சு பாஸ்டர். நான் பல இடங்கள்ல சொல்றதுதான். ஏன் தாலி கட்டும் போது நேர காலம் முடியுது டன் அடிக்கிற மோரம். தாலி கட்டும்போது சொல்ல பாருங்க, நேரம் முடிய போகுது, நல்ல நேரம் முடிய போகுதுன்றான் பாருங்க. எப்போ தாலி கட்டணும் கதை முடியுதுன்னு அர்த்தம். நல்ல நேரம் முடிஞ்சிச்சு அவனுக்கு. இவன் கட்டுறது ஒரு தாலி தான், ஆனா நம்ம கட்டுறது தாலி தான் கட்டுறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வீடு வாடகை கட்டு, பிள்ளைங்க பீஸ் கட்டு, கரண்ட் பில்லு கட்டு, எத்தனை கட்டு பாருங்க. அப்போ பெண்ணோட ஆண்களுக்கு தான் ரொம்ப பாரம், அதெல்லாம் முடி கொட்டி போகுது. அல்லையே சொல்லுங்க பாப்போம். அப்ப எங்களுக்கு கொட்டி போதையா, நாங்க எங்க போய் சொல்றதுன்னு கேட்கலாம். நீங்க கொட்டி போத பாசத்துல எல்லாம் பாச கையில போய் கையை வச்சு ஜெபம் பண்ணா கொட்டி தான் போவோம். எங்களை போல எல்லா பாசம் இருக்க மாட்டாங்க.
சில பாஸ்டர் முடிய வச்சு ஆட்டிதான் இருக்கிற ஆள்லாங்கிறான். சிலருடைய பழக்கங்கள் அப்படி. நான் ஒரு ஜபத்துக்கு போயிருந்தேன், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண உட்காந்துக்கிறாங்க, யாரோ சொம்பு தண்ணி எடுத்து மேல ஊத்துறாரு. பாவம் பட்டு போற கட்டு வந்து ஓடுறான். நம்ம என்ன பண்றது? நான் ஏன் நான் கம்முன்னு போயிட்டேன், அது ஒரு ஜபம்ன்றாரு. பாவம் பட்டு போட வைக்க அப்பதான் உட்காந்து 2 சொம்பு தண்ணி எடுத்து மேல அப்படியே ஊத்துறாரு பாருங்க. இப்ப நான் தண்ணி ஊத்தா சும்மா இருப்பீங்க நீங்க? அடுத்த வாரம் ஜபத்துக்கு வர, அடுத்த மாசம் ஜபத்துக்கு வரவே மாட்டீங்க. அப்போ உங்க ஜபத்துக்கு பதில் வருவதற்கு வழி என்னன்னா, உங்க மனச மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள. எப்படி இருக்கணுமா? இங்க மகிழ்ச்சி வந்து நீங்க பைபிள பாருங்க, மிருகத்துக்கோ பறவைகளுக்கு கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, பாஸ்டர் என் மனைவி நானும் புரிஞ்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப வருத்தப்பட்ட. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி ஜெபம் பண்ணா நாய் தெரிந்து, எனக்கு தெரியல. நான் கேட்டேன், நாய் வளர்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் அடிக்கடிக்கு ஃபாரின் போவாராம், தனியா இருக்கிற அம்மாவுக்கு நாய் வாங்கி கொடுத்துருக்காரு. 1 நாய், 2 நாய், 3 நாய். கடைசி நீ வேணா என் நாயோட நான் இருந்து போயிட்டான். நாயோட வாழ்க்கை. அப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க மகிழ்ச்சி மிருகத்தோட கிடையாது, மகிழ்ச்சி தேவனோடு. மகிழ்ச்சி சினிமாவோட கிடையாது, தேவனோடு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட வெளியே வருவதற்கு நீங்க, நான் பல பிரசவத்தை சொல்லி இருக்கிறேன், அந்த சீப் டாக்டர் தான் அந்த சிசரிங் பண்ணுவாங்க. நான் ஒரு நோட்டீஸ் அடிக்க போன தம்பி சொல்றான், வாங்க நான் அடிச்சு தரேன்னா, காலைல 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு நான் அனுப்புறேன் ஒரு நோட்டீஸ். என்ன பண்ண இப்பதான் கத்துக்கிறான்றான். அதோட கா 6 நாள் ஆயிடுச்சு. கா ரா லா. நான் கேட்டேன், நான் நடப்ப கரைச்சேன், என் நிலத்தெல்லாம் வீணாகிட்டியாப்பான்னு. நல்ல டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள என்ட்ரும் போது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சி உங்களால அவங்க எதிர்பார்க்கிறான். ஏன்னா அந்த மகிழ்ச்சி தான் பைபிள் சொல்லுது பாருங்க, நல்ல ஔஷதமா. ஒரு நல்ல மருந்தே வந்து மகிழ்ச்சி தான்மா. இது எல்லாமே தெரியும், ஆனா செயல்பட கொண்டு வர முடியல. மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமே. பக்கத்துல சொல்லுங்க, மகிழ்ச்சி தான். அதான் பாஸ்டர் நான் ஜோக்கெல்லாம் பார்த்துன்னு யூடியூப்ல. அந்த மகிழ்ச்சி இல்லாம அவனுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க. நீங்க நீதிமொழி புஸ்தகம் 14 வாசிக்கும் போது வாசிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். நீதிமொழி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், இருதயத்திற்கே தெரியும். அதன் மகிழ்ச்சி நல்லா கவனிக்க வேண்டும். இதயத்தில் கசப்போடு ஒருத்த மகிழ்ச்சியா இருந்தால் அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா? அந்நியன் உடந்தையாகான். கவனிங்கம்மா, அடுத்த உள்ள வென்ற முடியாது. இந்த கசப்பு என்ன கசப்பு? மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த கசப்போடு ஒரு மனுஷன் மகிழ்ச்சி இருக்கிறான்னு சொன்னா அடுத்தவங்க பண்ற கவனிக்க வேண்டும். தவறை பார்த்து அவன் நடக்கைய பார்த்து கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிற மகிழ்ச்சி. பாத்தியா எப்படி வாழ்ந்தா, எப்படி இருந்தா, இன்னைக்கு கதியப்ப அப்படியே போனா, நெஞ்சு நிமித்துக்குன்னு போனா பார். இது மகிழ்ச்சி வேற. இன்னொரு மகிழ்ச்சி சொல்ற சாலமோன் 13ஆம் வசனம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. பாருங்கம்மா, இந்த மகிழ்ச்சி துக்கத்தை கொண்டு வர மகிழ்ச்சி. ஏன்னா வாசிங்க, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். ஐயோ, கசப்பான மகிழ்ச்சி அடுத்த விழுந்து போகும்போது
ஊழியக்காரன் விழுந்து போகும்போது, நல்ல வாழ்ந்தவன் விழுந்து போகும்போது மகிழ்ச்சி கசப்பான மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு, நீங்க சிரிச்சு முடிப்பீங்க, புருஷோட சாமாடி போடுவான். ஏன்னா அவருக்கு மகிழ்ச்சி பிடிக்காது. என்னடி சும்மா சிரிச்சு புருஷானி, அதுதான் சொல்ல அடிக்கடி சொல்றது. அதுதான் நீங்க ஹாஸ்பிட்டல போய் பாருங்க, நீங்க பேஷண்ட் இருக்கிற இடத்துல போய் சிரிச்சீங்கன்னா, அம்மா கொஞ்சம் தள்ளி போய் சிரிங்கள. ஏன்னா பேஷண்ட்டுக்கு சிரிப்பு பிடிக்க. ஏன்னா அவங்க சிரிச்சாலும் நோய் இருக்காது. கை தட்டுங்க, நோய் இருக்காது. நீங்க வளர்க்கிற பூனை நாய சிரிச்சா எப்படி இருக்கும்? உச்சில் ஓட வேண்டியதுதான். ஒரு பையன் கேட்டா, அந்நிய பாஷை பேசினா விளக்கணுமே, வியாக்கியானம் இருக்கணுமே அப்படின்னா, டேய் அந்நிய பாஷை என்பது முதல் படிடாப்பா, படி. ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது அழுவோம். எப்பமா பேச ஆரம்பிக்குது குழந்தை? எப்ப பேசும்? அம்மா 1 வயசு 2 வயசு, அதுக்குள்ள அது அழுவோம், கதறும், என்னென்னவோ பண்ணும். அந்த அழுகையே நீங்க புரிஞ்சீங்கன்னா, பசி ஆகுதா, தூக்கம் வருதா, இல்ல இறக்கி விட சொல்லுதா, பல விஷயம் இருக்கு. ஒவ்வொரு படி அவனுக்கு சொன்னா புரியல. பிறந்த குழந்தை எடுத்த உடனே பிறந்த ஒரு 2 மாசம் குழந்தை அம்மா அப்படின்னா, நீ ஏன் பெட்டை விட்டு ஓடி போயிடணும். ஏன்னா பிறந்து 2 மாசம் தான் ஆகுது, அம்மா அப்படின்னா என்ன ஆகும்? இதை காத்து கடப்பகுது பாரு அப்படின்னு. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு படிப்படி வச்சிருக்கிற. ஆனால் இந்த 2 மகிழ்ச்சி அல்ல. நீங்க கத்திரத்தில் மன மகிழ்ச்சி வேற. பிள்ளைங்க தகப்பங்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி வேற. ஒவ்வொரு தாய்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி வேற. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி வேற. அதுதான் பைபிள் பாருங்க, நான் அடிக்கடி சொல்றது பல இடங்கள்ல. நீங்க மோசை பத்தி கேட்டாலும் சரி, எலியா பத்தி படிச்சாலும் சரி, யாரை பத்தி நீங்க படிச்சாலும் கேட்டாலும் நீங்க அவ்வளவு ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா போய் பயந்து ஓடிடுவீங்க. 2 இட்லி சாப்பிடுவீங்களா? நீங்க முடியுமா? சுருண்டு விழுந்துருவீங்க. சில சாப்பிடாத கூட கம்முன்னு இருப்பேன். ஒரு 40 நாள் கறி மீன் சாப்பிடாத இருந்தேன். நீ ஆர்சியா பாஸ்டர்? இது ஆர்சி இல்லம்மா, நான் இருந்தேன். அப்படி என் கூட பசங்க தம்பிங்க ஊழியக்காரங்க நொந்து நொறுங்கி போய் என் மனைவிக்கு போன் பண்ணி, அண்ணே அண்ணனை கறி மீன் சாப்பிட சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி வடவடவன்னு ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு பாரு, அவங்க சொல்ற வார்த்தை, கடவுள் அவங்க மூலமா செய்யற கிரியைகள் எப்படியாப்பட்ட கிரியைகள் என்பதை பார்க்க வேண்டும். நீங்க அநேக மக்கள் கர்த்தரை விட்டு விலக செய்யற காரணம் என்னவென்றால், நீங்கள் ஊழியக்காரனை சார்ந்து கொள்வதுதான் தவறு. நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தரை. நீங்க எந்த போதனை கேட்டாலும், பிரசங்கத்தை கேட்டாலும், அந்த போதனைகள், அந்த வார்த்தைகள் நம்மளை கர்த்தருக்கு சேர்க்குதான் பார்க்கணும். நம்மளை ஊண்ட கட்டுதா, கர்த்தருக்குள்ள நடக்க வைக்குதா, கர்த்தருக்குள்ள பலப்படுத்த வைக்குதா, அதுதான் தேவ மனுஷன். அப்போ மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? எப்படி நீ பட்டுப்பட வாங்கினா சிரிக்கிறோம், ஒரு புதுசா நகை வாங்கினா சிரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 3 விதமான மகிழ்ச்சியை பத்தி நம்ம பார்க்க. இந்த மகிழ்ச்சியோட போங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது நல்ல அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும். அல்லேலூயா. முதல் இந்த மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 92 வசனத்தை வாசிக்கலாம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய், உம்முடைய வேதம் எனது என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் எனக்கு. பக்கத்துல சொல்லுங்க அம்மா, அம்மா பக்கத்துல சொல்லுங்க அம்மா. உங்க மகிழ்ச்சி
சொல்லுங்க. சன் டிவில இல்ல, கலர் டிவில இல்ல, சொல்லுங்க. வாய்த்ததை பேசுங்க. விஜய் டிவில கிடையாது. உங்க மகிழ்ச்சி இருக்கிற இடம். கையில பைபிள் கொண்டு வர, இப்படி பைபிள் காட்டுங்க. இங்கதான் அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எங்க இருக்கு? உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால். பாத்தீங்களா? தேவ பிள்ளையே கவனிங்க. நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இரு. அப்பொழுது உன் இருதயத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். அப்ப இந்த மாதம் கவனிக்க வேண்டும். உங்க ஜபத்துக்கு பதில் வர மாதம். இந்த ஜபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு உங்க மனச மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மகிழ்ச்சி எங்க இருக்கா? வேதத்தில் இருக்கா. நான் சொன்ன பாருங்க, +2 படிக்க 10th படிக்கிற பிள்ளைங்க +2 புக் எடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன படிச்சாலும் படிக்கலாலும், படிச்சவங்களும் சரி படிக்காதவரும் சரி, இந்த வேதத்தை பாருங்க, அப்படி தூக்கி நிக்கிறோம் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல. பேதைகளை ஞானியா மாத்துகிற வேதம். என்னமா படிச்சுக்கிற? படிக்கலையா? அம்மா, உங்க வீட்டில் எது இருக்க இல்லையோ பைபிள் கட்டாயம் இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து பைபிள் தான். படிக்க வைங்க, பைபிள் கொடுங்க. அதே போல பைபிள் படிங்க, நோட்ஸ் எடுங்க, பழக்கம் பண்ணுங்க, எழுத பழக்கம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க கவனிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு பைபிள் புரியுதே இல்லையே, படிச்சுட்டே இருப்பேன். இப்ப ஸ்டேடியம் அங்கதான் எப்பயுமே இருப்பேன். 2வது திருசூல மேல இருப்பேன். 3வது பீச்ல இருப்பேன். எங்க வீட்டுல பைபிள் படிக்க விட மாட்டான். அந்த மண்ணனை வச்சுக்கிட்டு விளக்க வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பேன் பாரு. எங்க வீட்டு பக்கத்துக்கெல்லாம் பாவம். ஏன்னா வீட்டுல இருக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஐயோ பாவம். நான் கேட்டேன், என்ன காய்ச்சுன்னு. நல்லா அந்த புள்ளி அப்படி ஆக்கி வச்சிட்டாங்களா பாவிங்க. என்ன ஆச்சு? இந்த புக்கு படிச்சுட்டே இருக்கிறியாப்பா, பைத்தியம் பிடிச்சிக்கு போகுதுப்பா. கடைசி அவன் பையன் பைத்தியம் பிடிச்சி செத்து போயிட்டான். இது பேதைகளை ஞானியா மாத்துறது. இந்த வேதத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியப்படுத்துறீங்களோ உன் பிள்ளைகளுக்கு பெரிய சேஃப்டி. இதுதான். ஆல்பர்ட்னு ஒரு நபரை நான் சந்திச்சேன். அந்த ஐயா 4வது தான் படிச்சிருக்காரு. அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மின்ட்ல இருக்குது அவர் வீடு. எல்லா நர்ஸுங்க டாக்டரும் அவருடைய மீட்டிங்ல உட்காந்துக்கிறாங்க. படிச்சது 4வது. அவர் சொல்றாரு, வியாபாரம் காய்கறி வியாபாரம் தான் பண்றார். 12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வரான். அவரை தேடி ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறார். அவங்க அம்மா சொன்னாங்களாம், சாவறதுக்கு முன்னே உனக்கு நான் சொத்து சேர்க்கலனேனா இந்த பைபிள் உங்களுக்கு வச்சுக்கோ, இதுதான் உனக்கு பெரிய சொத்து. அந்த பைபிள் படிக்க ஆரம்பிக்க அவன் பிள்ளைங்க டாக்டர், இன்ஜினியர். பாருங்க, பெற்றோரே கடவுள் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? கொடுப்பதற்கு முன்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆவி மகிழ்ச்சியா இருக்க பழக்கம். உங்க எழுத்தின்படி மாம்சத்தை நான் பேச விரும்புகிறேன். உங்க குழந்தை வந்து வீட்டுல வந்து உங்ககிட்ட வந்து அழுதுனே இருந்தா என்ன குடிப்பீங்க? என்னயா பிரியாணி கொடுப்பீங்களா அவனுக்கு? என்னப்பா உடம்பு முடியலையாப்பா? இல்லம்மா. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பார்லி கஞ்சி தான் கொடுக்கும். மகிழ்ச்சி எப்போ உங்க வாழ்க்கையில வருதோ, நீங்க பைபிள்ல பாருங்க, மோசே ஜெபிக்கிறார், நாங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்குன்றான். நல்லா கவனிங்க ப்ளீஸ். மகிழ்ச்சியை கேட்கிறாரு. அம்மா, நீங்க நான் பெற்ற அந்த பரிசுத்தாவி எதுக்கு தெரியுமாம்மா? அது இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த அபிஷேகம், பரிசுத்தாவி. அது பிதாவின் ஆவி. அந்த ஆவிதான், அந்த அபிஷேகம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த ஆவி, அவர் அபிஷேகம் எப்படியாப்பட்ட அபிஷேகமா? நீங்க நீதிமொழி 8:30 படிச்சீங்கன்னா, அவர் சமூகத்தில் அவர் செல்ல பிள்ளையா இருந்தாரா, மன மகிழ்ச்சியா இருந்தாரா பாருங்களேன். அப்ப அப்பா கிட்ட பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருந்தா அப்பா சொத்து உனக்குதாமா. கைய தட்டுங்க நல்ல வேகமா. இந்த பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்குமா, அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். கவனிங்க பிளீஸ். உங்க ஆவி ஒடுக்கப்படும் போது உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சரிவு உங்களை தேடி வரும். ஒடுக்கும் வார்த்தை தானேம்மா. என்ன கீபோர்டு வாசிக்கிறீங்க? எப்படி இருக்குது பாரு வார்த்தை. அதிர்ச்சி ஆயிட்டார் பாஸ்டர். தம்பி பார்த்துப்பா, என்னப்பா. சில பிள்ளைங்க சொல்லுவோம் பாருங்க, 4 பேருக்கு பாஸ்டர் மாதிரி திட்டாரு. வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா கவலை எங்க இருக்குதுன்னா வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, அம்மா பிசாசு எங்க இருக்கிற? வேற வெளியில இல்ல. நான் பிசாச சொல்லமா, நீ வேறம்மா. பிசாசு உள்ள வர்றதுக்கு கவலை உள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. நான் அடிக்கடி சொல்லு, கவலை என்ற வார்த்தைக்கு 3 வார்த்தை தான். கா வா லை. உங்களுக்குள்ள கவலைக்கு இடம் கொடுத்தா கடவுளை மறக்க வைக்கும். வாடி போகும், லைப்பே போயிடும். என்னடி இப்படியே இருக்கிற? எப்பதாண்டி இந்த கவலைக்கு இடம் கொடுக்கும்போது சொல்லுது பாருங்க பைபிள்ல, ஒடுக்கமா. ஆனா அந்த ஒடுக்கிற ஆவிக்கு கவனிக்க வெளியே வருவதற்கு தான் நல் வார்த்தை. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ற கவனிங்க அம்மா. நீங்க இழந்ததை மறுபடியும் பெறுவதற்கு, நீங்க மேலே வருவதற்கு நல்ல வார்த்தை கேளுங்க. உங்க அந்த காலத்துல இப்ப யாரும் வருதுல, நல்ல காலம் பிறகுமா 10 ரூபாய் கொடுத்தாதான். இப்பெல்லாம் அந்த ஆளை காணோம். இப்போ எப்படி ஊழியக்காரர் சம்பாதிக்கிறான் பாருங்க. உனக்கு கட்டுக்குது, முட்டைக்குது, ஆமக்குதுன்னா கொடுத்துறான் காணிக்க. அம்மா உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கொடுக்கறது கிடையாது, போயிட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் ஆவடியில போயிட்டு வரது ஜெபமான கூப்பிட்டாங்க, பெரிய ரிச் ஃபேமிலி. எனக்கு தெரியாது, அமாவாசை தெரியாது. இன்னைக்கு கூட அமாவாசை பாடு, அதான் வந்து ரொம்ப பேர் வந்துக்கிறீங்க, காசி பேர் தெரியுது எனக்கு ஆவியில. அன்னைக்கு அமாவாசை ஜபத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியல, அமாவாசை தெரியாது. எல்லாம் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாமே பிள்ளைங்களா, பெரிய ஃபேமிலி, மருமகள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஜபம் போயிட்டே இருக்குது. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஏதாவது தெரிந்தா பாருங்கன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா பாருங்க பாஸ்டர்ன்றாங்க. நான் பார்த்தேன், இது ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டு, ஆமா ஆமா தெரிதுமா அப்படின்னு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க சத்தமா. என்ன தெரிதுனாங்க? கிணறு தெரிது அப்படின்னு முதல். அப்புறம் பாஸ்டர் கிணத்துக்குள்ள தண்ணி தெரிது அப்படின்னு. அப்புறம் உத்து பாருங்க பாஸ்டர், உத்து பார்த்தா மூச்சு அடிச்சுங்க அப்படின்னு. விளையாட்டு உண்மையை சொல்றேன். அப்புறம் பகிட்டி தெரிதுமா, வாளி. அப்புறம் பாஸ்டர் இது விடுறாப்பல இல்ல, நான் சொல்லிட்டேன் தகுதி தெரிது. எங்க தெரிது? உங்க வாயில தெரிது இல்லை, அவ்வளவுதான். எங்க உங்க வாயில தெரிதுன்னு. யாரோ ஒருத்த மட்டும் கை தட்டுறான், ஒருத்த மட்டும் இதுமா அவன் தட்டுறா சொல்றேன். நீங்க போய் புரிஞ்சுக்கல பாரு. அங்க வீட்டுல தட்டுறா வருது. அவன் யாருன்னு பார்த்தா மகனா, அவன் மகனா. நீதாயா ஒரிஜினல் பாஸ்டர். எங்க அம்மா அமாவாசை பௌர்ணமி தலைவலி, யாரும் வச்சுட்டான். டைவர்ஸ் பண்ணிக்கோ, வச்சுட்டானா தலைவலி பாஸ்டர். நீதாயா கரெக்டான பாஸ்டர். எனக்கு எங்க தண்ணி கூட வீட்டுக்கு வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன வெளியே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அது போல பல விஷயங்கள் இருக்கு. நல்வார்த்தை உங்களை மகிழ்ச்சியை கொண்டு வர வார்த்தை தான் நல்வார்த்தை. அந்த வார்த்தை தான் வேதம். இயேசுதான் அந்த வார்த்தை.
அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இப்ப உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும்மா. அந்த மகிழ்ச்சி வெளியே இல்ல, உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.